நாளை 3 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இப்போ டெல்டா மாவட்டங்களுக்கான அதி கனமழை எச்சரிக்கை சொல்லப்பட்டிருந்தது. இப்போ இந்த ரெட் அலர்ட்டினுடைய கூடுதல் விவரங்கள் என்ன? காயத்ரி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில உருவாயிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருக்கிறது. இது தற்போது நாகப்பட்டினத்திற்கு அருகில் கிட்டத்தட்ட 880 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டிருக்கின்றது. அதே போன்று புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 980 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இதன் காரணமாக தற்போது நாளைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாளை மறுதினம் கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 2 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 880 கிலோமீட்டர் தொலைவில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நிலை கொண்டிருக்கின்றது. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்து வரக்கூடிய 2 தினங்கள்ல வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் தற்போது நாளைய தினம் இந்த 3 மாவட்டங்களுக்கும் அதே போன்று நாளை மறுநாள் கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினுமே தொடர்ச்சியாக இன்றைய தினம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நாளைய தினத்தை பொறுத்தவரை விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அதே போன்று ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் தற்போது நாளை மற்றும் நாளை மறுதினம் மட்டுமே 3 மாவட்டங்கள் மற்றும் நாளை மறுதினம் 2 மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிகபட்சமாக 21 சென்டிமீட்டருக்கு மேல் இந்த மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு என்பது அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினுமே தற்போது உருவாயிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெறக்கூடிய நிலையில், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய நிலையில் மற்ற பகுதிகளுக்கு எந்த அளவிற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது அடுத்த 2 தினங்கள்ல நமக்கு தெரிய வரும். காயத்ரி, நன்றி லிபிகா, விவரங்களை வழங்கியமைக்காக.